பாஸ்கரன் சார் ஆரம்பிங்க. நான் கொஞ்ச நேரம் பேசிட்டேன், உங்கள் நேரத்தை நான் காவு கொள்ள மாட்டேன், நீங்களே பேசலாம். ரைட், திருப்பி. இந்த தேர்தலின் முடிவு விஜய்க்கு சாதகமாக அமைந்தது. விஜய் தான் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு. அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. முதல்வர் அமைச்சர் பதவி என்றால் இந்த தேர்தல் முடிவில் அது விஜய்க்கு தான் சென்று சேர வேண்டும். அதுதான் மிகவும் சரியானது. அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. வேறு யாரேனும் ஒருவர் முதலமைச்சராக வந்தாலும் கூட மக்கள் தீர்ப்புக்கு எதிரானதாகத்தான் அமையும். அதனால் அது எந்த மாற்றமும் இல்லை. அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, இப்போது அணி மாறி இருக்கிற கட்சிகள், இதை நான் இரண்டு விதமாக பார்க்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கம் என்பது தனியாகவும் பிற கட்சிகளை தனியாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் அத்தனை பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியில் இருந்தவர்கள் தான், சரிங்களா? காங்கிரஸ் பேரியக்கத்தை நான் ஏன் தனியாக பிரிக்க வேண்டும் சொன்னால் மிக முக்கியமான ஒரு காரணம், தேர்தலுக்கு முன்பாகவே கூட காங்கிரஸ் பேரியக்கம் தாவேக்காவுடன் செல்வதற்கான விருப்பங்களை வெளியிட்டிருந்தது. காங்கிரஸ் பேரியக்கத்துடைய நிர்வாகிகளே கூட அது வெளிப்படையாக சொன்னார்கள். ஆமாம், அதனால் இப்போ தான் ஏதோ மாறிவிட்டார்கள் அப்படிங்களா? இல்லை. ஆனால் மற்றவர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொன்னது என்ன பேசினாங்க தெரியுமா? எடுத்து பாருங்களேன். தாவேக்கா என்பது அது கட்சி இல்லை, அது பிஜேபியினோட பி டீம் அப்படிலாம் பேசினாங்க. யார் இப்போ யாரெல்லாம் போய் சேர்ந்துருக்காங்களோ, இப்போ யாரெல்லாம் இப்போ ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் என்ன பேசுனாங்க? அரசியலில் இதெல்லாம் சகஜம் இல்லை. அது அதுக்கப்புறம் வரேன் நான். சரி, அவங்களாம் பேசுனது தான். ஆனால் தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் பல நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தொடர்ந்து தொண்டர்களும் சொல்லிக்கொண்டே வந்தார்கள், இங்கே வேண்டாம் தாவேக்கா போகணும்னு சொல்லிட்டு. அந்த இலைப்பாடு ஏற்கனவே அவர்களும் இருந்தது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த உறவு தொடர்ந்தது. இப்போது மீண்டும் அங்கே சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு ஏறத்தாழ என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. மீதி பேரில் என்ன பேசினாங்க அப்படின்னா, குறிப்பாக இடதுசாரிகள் என்ன பேசினாங்கன்னா, இது வலுவான கொள்கை கூட்டணி, பிஜேபியோட பி டீம் கூட நாங்கள் போக மாட்டோம் அப்படிலாம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இருந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவிலே வெற்றி பெற்றுவிட்டு உடனடியாக இந்த பக்கம் செல்வது அப்படிங்கிறது எந்த விதத்தை சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. விஜயனுடைய பதவியேற்பை நான் வரவேற்கிறேன். நல்லா நான் வச்சுக்கேன், விஜய் தான் நான் வரவேற்கிறேன். ஏன்னா மக்கள் அங்கே தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தந்திருக்கிற இந்த ஆதரவு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கொள்கை நிலைப்பாடு என்னவாயிற்று அப்படிங்கிறது தான். இல்லை, இப்போ நீங்கள் கேட்குறீங்க கூட்டணி என்பது பரஸ்பரம், எனக்கு ஒரு 10 ஓட்டு இருக்குது, உங்களுக்கு ஒரு 4 ஓட்டு இருக்குது, 2 பேரும் சேர்ந்ததான். அப்ப எந்த நியாயத்தை இதுல பேச? கூட்டணி ஏன் சொல்றோம்னா, நீங்கள் வெறுமனே இது தேர்தல் உடன்படிக்கை என்று நீங்கள் சொல்லியிருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். இது கொள்கை கூட்டணி அப்படின்னு பேசினாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு கொள்கை கூட்டணி. எக்காரணத்து மட்டும் நாங்கள் இங்கேருந்து செல்ல மாட்டோம், இது வந்து பிஜேபியோட பி டீம், வரவே மாட்டோம் சொல்லிக்கிற போது இப்படி வருகிற போது தான் கேள்வி வருகிறது. வேற ஒன்றும் இல்லை. நான் கேட்டக்கு நீங்க பதில் தெளிவாக சொல்லிட்டீங்க, சரிங்களா? அதனால கொள்கை கூட்டணி இப்போ நான் சொல்லுகிறேன், இப்போ விஜய் வருவது தான் சரியானது. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லியிருக்கு, இடதுசாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பல விஷயத்தில் ஆதரவு கொடுக்க மாட்டோம், அடிப்படையான புரிதல் கொள்கை விஷயத்தை பேசி கொண்டு தான் கொடுக்க போகிறோம். இல்லை அதுக்கப்புறம் இரண்டாவது சொல்லிட்டு வருது, அவங்க ஏன் இந்த பக்கம் போறாங்க அப்படின்னா, அது என்னவோ வந்து என்னென்ன தனிப்பெரும் கட்சியாக நீங்கள் உரிமை கோருவதற்கும் ஒரு கூட்டணியாக இருந்து பெரும்பான்மை இருக்கிறது என்று சொல்லி உரிமை கோருவதற்கக்கூடிய வித்தியாசம் தான். ஆளுநர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரையில் எனக்கு தெரியாது, ஐயாவுக்கு தான் எனக்கு கிளியராக தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பெரும்பான்மை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உரிமை கோருகிறீர்கள், அப்போ பெரும்பான்மைக்கு காட்டுங்க, அது கூட நேரடியாக கொண்டு வர வேண்டாம், நீங்கள் வந்து யார் யார் நீங்கள் லிஸ்ட் மட்டும் கொடுங்க தான் கேட்டாங்க. இதே தனிப்பெரும் கட்சியாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னா மத்திய அரசு சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கூட அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு மதியம் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் எங்களுக்கு நாடாளுமன்றத்திலே காங்கிரசுடன் சேர்ந்து இருக்க வேண்டாம், எங்களுக்கு தனியாக இருக்கை ஒதுக்குங்கள் என்று அதிகாரப்பூர்வமாக கடிதம் எழுதியிருக்கிறார். அது ஒன்று. அதனால நாடாளுமன்றத்திலே இருக்க மாட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த இந்திய கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வந்து விட்டோம், நாங்கள் தனியாக செயல்பட போகிறோம் அப்படிங்கிறது. அது தேசிய அளவில் அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்திய கூட்டணி இல்லை. ஆமாம், அது எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸினுடைய குரல் வலுவாக இருந்திருந்தது, அது சற்றே குறைவதற்கான சாத்தியங்களாக. கிருஷ்ணமூர்த்தி நிறைவு கருத்து ஒன்றே ஒன்று தான். முதல்ல வாழ்த்துகள் திரு விஜய் அவர்களுக்கு. புதிய முதலமைச்சராக பதவியேற்க போறார். எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஐயம், ஒரு சந்தேகம், அடிப்படையற்ற ஐயம், கொஞ்சம் கூட அடிப்படையில் ஆதாரமே இல்லை. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லித்தான் இடதுசாரிகள் அங்கே சென்றிருக்கிறார்களோ என்று. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர்கள் மீது ஏராளமான ஊழல் வழக்குகளுக்கு அனுமதி தர வேண்டி வரும். அப்போதெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை போடுவதற்கு அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் வேணும்னு நினைக்கிறேன். அதனால அவர்கள் வந்து அடிப்படையற்ற சந்தேகம். காங்கிரஸ் ஏற்கனவே எதிர்ப்பு நிலை எடுத்து விட்டது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக நிச்சயமாக செயல்பட போவதில்லை. அதனால் தமக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் அங்கே இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஏன்னா பெரும்பான்மைக்கு அவர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறதுனால இவர்களுக்கு எதிராக எந்த ஒரு தீவிரமான நடவடிக்கை வந்தாலும் அதை தடுத்து காப்பதற்காக இவர்கள் வேண்டும் என்பதற்காக அங்கே 6-7 பேர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம். இது அடிப்படையற்ற சந்தேகம். பயங்கரமான பங்கர் பஸ்டரை போடுகிறார். இல்ல நான் வந்து அடிப்படையே இல்லாமல் சொல்றேன். இதெல்லாம் அனுபவம், என்னுடைய ஸ்டைல் அது. நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லல. அதனால இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும்
கூட ஐயுஎம்ல இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு நமக்கு ஐயா நல்லா சொல்லுங்க. அங்க ஐயா இருக்குது. அதை வச்சு போல்கி. சொல்றேன்.